காலையில் எழும்பி ஜெபித்து தியானித்து கொண்டிருந்த போது இந்த பகுதியை திட்டமாக ஸ்பெசிஃபிக்காக கர்த்தர் உள்ளத்தில் வைத்தார். சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. எங்களுடைய ஸ்தாபனத்தில் வருடத்துக்கு ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறது கேயா வைக்கிறது வழக்கம். இந்த வருஷம் ஸ்தாபனத்துக்கு ஆண்டு தந்த வார்த்தை தலைமுறை. அப்போ இந்த வார்த்தையை மனதில் ஓடிக்கொண்டே இருந்தபோது தியானிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தர் அந்த காலை நேரத்தில் உங்கள் பதிவு செய்ய விரும்புகிறார். வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7 und 9. Genesis chapter 17 verse 7 and 9. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7 und 9 வாசிங்க. உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி நல்ல கவனிங்க. நம்பர் 1, உடன்படிக்கையின் தலைமுறை. கவர் சொல்றாரு, உனக்கும் உன் பின்னால வர்ற தலைமுறை பார்த்தீங்களா, நித்திய உடன்படிக்கையா ஸ்தாபிப்பேன். கவனன்ட், உடன்படிக்கை பண்ணின ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கவனிங்க, உடன்படிக்கையின் தலைமுறை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிருகம் பறவை அதனுடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினார்கள். சரியா? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நமக்கு சிந்தினார். அது புது உடன்படிக்கை. ஆண்டவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தலைமுறை. எப்படி அவரோடு உடன்படிக்கை பண்ணணும்? அதை பேதுரு அழகா எழுதுகிறார். ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கது நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து தேவனோடு நம்மை இணைக்கிறது. அப்போ நல்ல கவனிங்க, உடன்படிக்கையின் தலைமுறை என்பது மறந்துடக்கூடாது. உடன்படிக்கையின் தலைமுறை. ஆண்டவர் நல்லவர். உடன்படிக்கை பண்ணும்போது யாரா மாறிடும்? ஒரே சரீரமாக மாறுறோம். கவனிங்கம்மா, நான் வந்து பாருங்க, ஒரு திருமணம் நடக்குது. எங்கேயோ எந்த ஊர்லேயோ பிறந்த ஒரு மகள், எந்த ஊர்லேயோ பிறந்த ஒரு பையன். அவன் பிறந்தது வேற குடும்பம், இவள் பிறந்தது வேற குடும்பம். அவங்க ஆராய்ச்சது வேற சபை, இவள் ஆராய்ச்சது வேற சபை. நல்ல பாடல், நல்ல பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சது. பெற்றோர் வந்து கைப்பிடிச்சு கொடுத்தாங்க. இப்போ 2 பேரும் வாக்குத்தத்தம் பண்ணுறாங்க. அதுதான் உடன்படிக்கை. என்ன சொல்கிறாங்க? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரண நம்மை பிரிக்கிறவர்களும் பிறர் முகம் பாராமல் ஒருவருக்கே மனைவியாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அவங்க திருப்பி சொல்லுவா, அவர் திருப்பி சொல்லுவா, உன்னை நேசிப்பேன், உன்னை போஷிப்பேன். ஆமாம், அதே வார்த்தை சொல்லி ஒருத்திக்கே கணவராக இருப்பேன்னு வாக்கு கொடுக்குறேன். அந்த நாள் முதற்கொண்டு அவங்க 2 பேரும் யாராக மாறுறாங்க? ஒரே சரீரமாக மாறிடுறாங்க. என்றைக்கு ஞானஸ்தானத்தின் மூலம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணும், அன்றைக்கு நம்ம கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டு விட்டோம். நாம் ஒரே சரீரமாய் மாறிவிட்டோம். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். பைபிள் ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? ஒரு டீப் மெசேஜ், வெரி குட் டீப் மெசேஜ். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நாள் மகிமை உண்டாகட்டும். ஆமீன். அப்போ முதல் தலைமுறை என்ன? சீக்கிரம் முடிச்சிடும், கரெக்டான நேரத்தில் முடிச்சிடும். ஓகே, குட். உடன்படிக்கையின் தலைமுறை. சரியா? கவனிங்க, நேரம் கருதி கரெக்டாக முடிச்சிடும். உடன்படிக்கையின் தலைமுறை. நம்பர் 2, 2வது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14, 17 வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 17 வாசிங்கள். அல்லேலூயா. எந்த நாள் பஸ்காவை ஆசரிக்கிற அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாக இருப்பதாக. அதை கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. தலைமுறை தோறும் நித்திய நியாயமாய் ஆசரிக்க கடவீர்கள். அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12:42 சாரி 12:42 வாசிங்க. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தை புறப்பட பண்ணினதனால் தலைமுறை தோறும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 2வது என்ன தெரியுமா? உண்மையாய் பஸ்காவை ஆசரிக்கும் தலைமுறை. முதல்ல சொன்னேன் உடன்படிக்கையின் தலைமுறை. 2வது உண்மையாய் பஸ்காவை ஆசரிக்கிற தலைமுறை. இன்னைக்கு ராபோஜன ஆராதனை இருக்கும்போது எல்லாரும் வர்றதில்லை. கவன மக்களுக்கு இது கன்வென்ஷனில் பிரதான நாள் அல்லவா? கொஞ்சம் பேர் தகுதி இல்லைன்றாங்க, கொஞ்சம் பேர் ஆயத்தம் இல்லைங்கிறாங்க. நான் அடுத்த முறை பார்த்துக்கிறேங்கிறாங்க. ஒருவேளை அடுத்த முறைக்குள்ளே இயேசுநாதர் வந்தால் ஒரு நிலைமை கைவிடப்படுமே.
நம்ம யோசிக்கிறதே இல்லை. அடுத்த நெக்ஸ்ட் டைம் பார்த்தோம், நம்ம யார் தெரியுமா? பஸ்காவை உண்மையாய் ஆசரிக்கிற தலைமுறை. அந்த பஸ்கா ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்கள். 17:16 எக்ஸோடஸ். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியினால் தலைமுறை தோறும் அவருக்கு விரோதமாய், நல்ல கவனிங்க, தலைமுறை தோறும் யாருக்கு நேரா யுத்தம்? அமலேக். இந்த அமலேக்கின் யார்? இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கானான் போகும்போது வழிமறைத்த செய்தியை நான் அறிந்திருக்கிறேன். அமலேக்கின் பேரை வானத்துங்கள் இராதபடி அழிய பண்ண கடவாய். இந்த அமலேக்கனை யார் தெரியுமா? மறைந்திருக்கிறவன். அமலேக்கன் அதிலும் மறைந்திருக்கிற சுவாபங்கள் வெளியே தெரியாது. ஆனா பின்னால போய் பலகீனமானவரை வெட்டுவான். சிலர் வெளியே பார்த்த விசுவாசி மாதிரி இருப்பாங்க, பாஸ்டர் மாதிரி இருப்பாங்க, உள்ள ஒன்று மறைஞ்சு கிடக்கும். இந்த அமலேக்கின் ஆவி மறைஞ்சு கிடக்கும். அமலேக், இந்த ஸ்பிரிட் அமலேக்கோட சுவாபங்கள் மறைந்திருக்கும். அது என்ன செய்யுமோ அப்ப வெளிப்படும். அப்படி போய் அடிச்சிருவான், பின்னால போய் அடிச்சிருவான். ஆண்டவர் சொல்றார், நான் அழைச்சேன், என் பிள்ளையை நான் தெரிந்து கொண்டேன், என் பிள்ளையை நான் பரிசுத்தப்படுத்தினேன், என் பிள்ளையை நான் போஷிக்கிறேன், என் பிள்ளைக்கு நான் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், காணான் வச்சிருக்கிறேன். இவன் யார் தெரியுமா? வழி மறைக்கிறவன், பரலோகத்துக்கு போக முடியாதபடி வழி மறைக்கிறவன், தேவ திட்டத்துக்கு குறுக்க நிற்கிறவன். ஆண்டவர் சொல்றாரு, தலைமுறையா வச்சுக்க, அமலேக்க விட்டுறாத. அப்ப அடுத்த தலைமுறை யார் தெரியுமா? ஹல்லேலூயா. உன்னதத்தை தடுக்கும் சத்துருவை அழிக்கிற தலைமுறை. ஆமென். உன்னதத்துக்கு நேராய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராய், பரலோகத்துக்கு நேராய், தேவ சித்தத்துக்கு நேராய், தேவ திட்டத்துக்கு நேராய், தேவ மகிமைக்கு நேராய் முன்னேறும் போது தடையை கொண்டு வருகிற சத்துருவை அழிக்க வேண்டும். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப டைரக்டா வந்து இருக்காது, உள்ள மறைஞ்சு கிடக்கும், சுவாபம் மறைஞ்சு கிடக்கும். அது விறகுதான், அது விறகுதான் அப்படின்னு அந்த தீவுல பவுல் கையை போட்டா விறகுக்குள்ள ஒண்ணு என்ன செஞ்சிருக்கு? சாத்தா மறைஞ்சு இருந்தது. ஹலோ, விறகுதான். விறகுனா மனுஷன்னு வேதம் சொல்லுது. மனிதர்களை நான் விறகாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது விறகுதான். ஆனா அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அது உயிரோட இருக்கு, அது நெளியுது, அதுக்குள்ள விஷம் இருக்குது, அது தீட்டுப்படுத்துகிறது, அது கொலை செய்ய பார்க்கிறது. இன்றைக்கும் பரிசுத்த அக்னி உண்டு. உங்களுக்குள் மறைந்திருக்கிற சுவாபங்கள் இன்னைக்கு அக்னியில உதறி தள்ளி அது எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நீ பிரகாசிக்க வேண்டியவள், நீ எரிய வேண்டியவள். ஆனால் சத்ரு இன்னைக்கு சில சுவாபங்களை, அமலேக்கினுடைய சுவாபங்களை மறைத்து உள்ளே வைத்திருக்கிறான். உதறி தள்ளுங்கள், அக்கினிலே உதறி தள்ளுங்கள். Glory be to God. ஸ்தோத்திரம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்ப உன்னதத்தை தடுக்கும் சத்ருவை அழிக்கிற தலைமுறை. நாலாவது, இதைத்தான் நான் பேச விரும்புறேன். இதுல ஒரு 4 காரியங்களை சொல்லி சிம்பிளா முடிச்சிடலாம். இது கடைசியை தியானிக்கலாம். இப்ப லைட்டா சொல்லிடுறேன். 27ஆம் அதிகாரம் 21 யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சியின் சந்நிதியின் முன்னிற்கும் திரைச்சலைக்கு வெளிப்புறமாக ஆரோரும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவன். தலைமுறையாக சாயங்காலம் தொடங்கி காலையில் வரைக்கும் இருட்டு இருக்க கூடாது, விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது உன்னதற்கு உத்தவமாய் பணிவிடை செய்கிற தலைமுறை. சொல்லுங்க, உன்னதற்கு உத்தவமாய் பணிவிடை செய்கிற தலைமுறை. எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, உன்னதற்கு உத்தவமாய் பணிவிடை செய்கிற தலைமுறை. நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், விசுவாசியுடைய குடும்பமாக இருக்கலாம். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற தலைமுறை. அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். கடைசியாக எடுக்கிறேன். 5வது யாத்திராகமும் 31ஆம் அதிகாரம் அவருடைய 13வது வசனத்தை வாசிங்கள். 31 verse 13. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை அறியும்படி
தோத்திரம். ஓகே, நல்ல கவனிங்க. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. உடலை பரிசுத்தப்படுத்துகிற தலைமுறை. 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது காக்கப்படுவதாக. உடலை பரிசுத்தப்படுத்துகிற தலைமுறை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக, நீங்கள் எப்படி இருங்கள்? பரிசுத்தரார்கள். Be holy because I am holy. நான் பரிசுத்தர் ஆக நீங்களும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லையே. அப்ப அடுத்த தலைமுறை என்ன? உள்ளும் புறமுமான, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். தேவன் விரும்புகிறது உள்ளும் புறமுமான ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். எப்படியோ வாழ்வதல்ல கிறிஸ்தவம், இப்படித்தான் வாழ்வது கிறிஸ்தவம். எப்படியோ யோசிப்பதல்ல கிறிஸ்தவம், இப்படித்தான் யோசிப்பது கிறிஸ்தவம். எப்படியோ பேசுவதல்ல கிறிஸ்தவம், இப்படித்தான் பேசுவது கிறிஸ்தவம். எப்படியோ நடப்பதல்ல கிறிஸ்தவம், இப்படித்தான் நடப்பது கிறிஸ்தவம். எல்லாரும் சந்தோஷமா இல்லையே? சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. Glory to God. அப்ப பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நம்ம சில நேரம் பரிசுத்தம் இல்லாம பாடிடலாம், பரிசுத்தம் இல்லாம இசை வாசித்திடலாம், பரிசுத்தம் இல்லாம பிரசங்கம் பண்ணிடலாம், பரிசுத்தம் இல்லாம ஆராய்ச்சிடலாம். ஆனா ஒண்ணு செய்யுங்க, பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. அது மட்டும் மனசிலாக்கணும். அல்ல, தேவன் விரும்புகிறது பரிசுத்தர். ஏன்னா அவர் பரிசுத்தர். பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். உங்க சரீரத்தை, ஆவி ஆத்தும சரீரத்தை பரிசுத்தமா வைக்கணும். அவர் உலாவ விரும்புகிறார். அவர் உன்னில் உள்ள அசுத்தத்தை கண்டு உன்னை விட்டு போய்விடாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. ஆமென். உடலை பரிசுத்தப்படுத்துகிற தலைமுறை. வெளிப்படுத்தல் என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனுடைய கிரியைகளும் அவனவருக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எபேசியர் 3:21 வாசியுங்கள். எபேசியர் 6, எபேசியர் 3 அதனுடைய 21 சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறை தோறும் சதா காலங்களிலும், நல்ல கவனிங்க, தலைமுறை தலைமுறை தோறும் மகிமை உண்டாவதாக. சபையிலே நீங்கள் நான் யார் தெரியுமா? உன்னத மகிமை வெளிப்படுத்துகிற தலைமுறை. ஏமா, நீங்க தேவ மகிமையை வெளிப்படுத்தினால் உங்க பிள்ளைகள் தேவ மகிமையை வெளிப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் நம்ம வாசித்தோம். தலைமுறை தலைமுறை தோறும், தலைமுறை தலைமுறை தோறும் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. எங்க அப்பா ஒரு வைராக்கியமான பிரசங்கியார். ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு பழைய கேரளா பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்த ஐபிஎஸ் உபதேசம் அவற்றை உண்டு. அவர் வைராக்கியமாய் ஒழிச்சதார். காலங்கள் வந்தபோது என்னை கர்த்தர் ரட்சித்தார், அபிஷேகத்தார், ஊழியத்தில் அழைத்தார். பிள்ளைகளை இருந்த அனுபவத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கல்லூரியோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய 3வது பையன், இன்னைக்கு எல்லாருக்குமே திருமணம் ஆகி இல்லை சாட்சியோட வாழ்க்கை வாழ்றாங்க. 3வது பையன் அவன் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கான். நாங்கள் சந்தோஷமாக உட்காந்து பேசிக்கிட்டு போவோம் சில நேரம். அவன் டக்குன்னு ஒரு நாள் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் சொன்னா, அங்கே பாருங்க, நிறைய இடத்துக்கு போறீங்க வாரீங்க, தாத்தா ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது, அவர் பேசுன மாதிரியே பேசுங்கன்னா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவன் என்கிட்ட சொன்னதில்லை பிடிச்சது, எனக்கு என்ன மனசுல ஆச்சுன்னா, அந்த தாத்தாக்குள்ள இருந்த வைராக்கியம் அவன்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்களா, அதான் எனக்கு இஷ்டப்பட்டுச்சு. ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஐம் நாட் காம்ப்ரமைஸ். நான் காம்ப்ரமைஸ் பண்ற ஆளே கிடையாது. ஹலோ, நான் காம்ப்ரமைஸ் பண்ற ஆளே கிடையாது. அதுக்கு நான் இல்லை, ஐ எம் நாட். நான் அதுக்கு கிடையாது. சத்தியனா இப்படிதான், கூப்பிடு, கேட்டா கேளு, போயிட்டே இருப்பேன். ஆமா, அதுக்கு வேற எங்கேயா போயிருக்கலாம். அவங்க தப்பா நினைப்பாங்களோ, இவங்க தப்பா நினைப்பாங்களோன்னு பேசுறதை விட நான் ஊழியத்து வரதை விட்டு வேற எங்கேயாவது போயிருக்கலாம். அதனால சத்தியத்துக்காக நிற்கணும்னா இதுவரைக்கும் கிருபையா ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்குள்ள என்ன தெரியுமா, அடுத்த தலைமுறைக்குள்ள அந்த வைராக்கியம் போயிட்டு, அது லோகிசாலுக்குள்ள இருந்தது, ஐனிக்கையாளுக்குள்ள இருந்து இப்ப யாருக்குள்ள வந்துட்டு, தீமோத்தேயுக்குள்ள வந்துட்டுல. ஆண்டவர் அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். தலைமுறை தலைமுறை தோறும் நீங்கள் நான் யார் தெரியுமா, மகிமையை வெளிப்படுத்துகிற தலைமுறை. உங்கள் மூலமாய் தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மூலமாய் தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். சில பெரிய தலைமுறைகளுடைய காரியங்களை பார்த்து ரொம்ப வேதனையா இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓகே, என்ன ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நம்ம செய்திக்குள்ள போயிடலாமா? ஏசாயா 58 அதனுடைய 12 வாசியங்கள். ஏசாயா 58 அதோட 12 வாசியங்கள். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள்
கவனிங்க கவனிங்க தம்பிமார். டேய் டேய் டேய், ஒருத்தனை இங்கே விட்டுருவேன், ஒருத்தனை இங்கே விட்டுருவேன். பிரசங்கம் முடிந்தோட்டு 2 பாய்க்கில் அங்கே விட்டுருவேன், வலது பக்கம் இடது பக்கம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் நீ கட்டப்படுவாய். ஒரே வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். என தியானித்த போது கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், உடைந்ததை கட்டும் தலைமுறை. உடைக்கிற தலைமுறை அல்ல, உடைந்ததை கட்டும் தலைமுறை. ஏழையும் சொல்லட்டுமா? நம்பர் 1 உடன்படிக்கையின் தலைமுறை. நம்பர் 2 உண்மையாய் பஸ்காவை ஆசரிக்கிற தலைமுறை. நம்பர் 3 உன்னதத்தை தடுக்க நினைக்கும் சத்ருவை அழிக்கிற தலைமுறை. நம்பர் 4 உன்னதருக்கு உத்தமமாய் பணிவிடை செய்கிற தலைமுறை. நம்பர் 5 உடலை சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிற தலைமுறை. நம்பர் 6 உன்னத மகிமையை வெளிப்படுத்துகிற தலைமுறை. நம்பர் 7 கடைசியாய் உடைந்ததை கட்டுகிற தலைமுறை. ஓகே, இப்போ நம்ம செய்திக்குள்ள வரலாம். தலைமுறை தலைமுறையா இதன் புகழ்ச்சியை அறிவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நின்று விடக்கூடாது. இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? பேசலாமா? கவனிக்கிறீங்களா? பள்ளிக்கூடத்தில் நிறைய விளையாட்டுகள் இருக்கும். அதில் ஓட்டப்பந்தயம் இருக்கும். என்ன ஓட்டப்பந்தயம்லாம் இருக்கும்? பேசுங்க. 100 மீட்டர், 400 மீட்டர், 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்குதா? ஓகே, இன்னும் பாருங்க 2 ஓட்டப்பந்தயம் இருக்கும். தடைகளை ஓட்டம், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஓகே, தடைகளை ஓட்டம், தாண்டி தாண்டி போகணும்ல. இன்னொரு ஓட்டப்பந்தயம் உண்டுல, அதுக்கு பேர் தொடர் ஓட்டம், அதுக்கு பேர் ரிலே ரேஸ். சரியா? ரிலே ரேஸ். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? கமான். அந்த ரிலே ரேஸ் உடைய வெற்றி ஒரு நபரை சார்ந்ததில்லை. அது எத்தனை பேரை சார்ந்தது? இட்ஸ் நாட் ஒன் மேன் ஷோ, இட்ஸ் அ டீம் வாக். புரியுதா? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? பள்ளிக்கூடத்து படிச்சீங்களா படிக்கலையா? உங்களை பார்த்தா பள்ளிக்கூடத்துக்கே போகாதார மாதிரி பாம்போல் உட்காந்துருக்கீங்க. போனீங்களா? விளையாண்டீங்களா? எப்படி? ரிலே ரேஸ்னா என்ன? முதல் கிரவுண்டில் ஒருத்தன் இருப்பான், அவன் கையில் ஒரு கம்பு இருக்கும். கால் கிரவுண்டில் ஒருத்தன் இருப்பான், அவன் கையில் கம்பு இருக்காது. முக்கால் கிரவுண்டில் ஒருத்தன் இருப்பான், அவன் கையில் கம்பு இருக்காது. கவனிங்க, 4 பேர் இருப்பாங்க. 1 2 3 4 ஆரம்பிக்கிறது ஒருத்தன், கால் கிரவுண்ட், 1/2 கிரவுண்டில் ஒருத்தன், முக்கால் கிரவுண்டு. இந்த முதல்ல ஓடுறவன் கையில் கம்பு இருக்கும். இப்போ நான் பேசுறது புரியும் நினைக்கிறேன். அண்ட் மார்ச் ஜட் கோ அப்படின்னு வேகமாக ஓடி இந்த பந்தய பொருளை அவன் கையில் கொண்டு போய் கொடுப்பான். இப்படி கொண்டு போய் கொடுப்பான். அவன் இப்படி இருப்பான், கையில் வச்சு ரெடியாக அனுப்பான், இப்படி ரெடியாக அனுப்பான், ஓடுறதுக்கு ரெடியாக அனுப்பான், துடிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் கீழே போட்டாலும் குழப்பம், வாங்கினவன் கீழே போட்டாலும் குழப்பம். கரெக்டாக கொடுக்கணும், கரெக்டாக ஓடணும். இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? அந்த வெற்றியும் தோல்வியும் டீமில் இருக்கிற யார் தவறு பண்ணாலும் எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிப்போம். ஆண்டவர் தேவன் அழகா இயேசுவை தெரிந்து கொண்டார். இயேசு 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார், 70 சீசர்களை தெரிந்து கொண்டார். பிழை இல்லாமல், பிசகு இல்லாமல் கரெக்டாக போயிட்டே இருக்கு. கைவேறு தலையிலே சொல்லுங்களேன். அதில் எந்த தடுமாற்றம் இல்லை. தடுமாற்றம் இருக்கிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்று அவரை கொடுத்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கும் பரிசுத்தவான்களை, பரிசுத்தவான்களை கர்த்தர் வைத்து உங்களை மாதிரி சபையில் வச்சு அழகா கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். இவங்க வேகமா ஓடுவாங்க, ஒருத்தன் காத்திருக்கிறான், அடுத்த தலைமுறை ஓட காத்திருக்கிறது, அடுத்த தலைமுறை பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவன் ஜீவனை பணை வைத்து வேகமாய் ஓடி போய் கையில கொடுத்தான். கோ அப்படின்னு அவன் அனுப்பி விட்டான். இந்த இவன் போயிட்டான். போற ஒரு தலைமுறை பையாச்சு, ஒரு தலைமுறை வாழ்க்கையின் ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடித்திருக்கிறார்கள். நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு நிறைய ஓடுங்கள். பவுல் தீமோத்தேயுவிட்ட போய் சொல்லும்போது என்ன சொல்லார் தெரியுமா? ஒருத்தண்ட இன்னொருத்தனுக்கு பிரசங்கிக்கிற ஒருத்தண்ட போய் நீ ஒப்புவிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஊழியம் சாதாரணமா வெறும் வார்த்தை சொல்றல்ல, அவனை இன்னொரு ஊழியக்காரனை உருவாக்குன்னு சொல்றார். ஆமீன் சொல்லுங்க. நான் உன்னை உருவாக்குனது போல நீ இன்னொருத்தனுக்கு வசனம் சொல்லுகிற ஒருவனை உருவாக்குங்கிறார். தோத்திரம். உபதேசமோ பரிசுத்தமோ ஊழியமோ ஜபமோ நின்று விடக்கூடாது. தலைமுறை தலைமுறையா நிற்க வேண்டும். இப்ப நம்ம செய்திக்குள்ள போயிடலாம். 4வது குறிப்பு என்ன தெரியுமா? பணிவிடை செய்கிற தலைமுறை. உன்னதருக்கு உத்தமமாய் பணிவிடை செய்கிற தலைமுறை. விசுவாசிகளோ ஊழியர்களோ நம்ம எல்லாரும் இயேசுவுக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு தோத்திரம். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகம் 40:15 வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் 15 அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அந்த பெற்ற அபிஷேகம்
தலைமுறை தோறும் அந்த பணிவிடை செய்கிறதற்கு தலைமுறை தோறும் அந்த ஆசாரிய ஊழியத்திற்கு அபிஷேகம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அவருடைய 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். செய்தி ரெண்டு சிம்பிளா அதை நிறைவேற்ற விரும்புகிறேன். வாசிங்க. யோவான் என்ன சொல்லி இருக்கிறது? யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றினான். எல்லாரும் சொல்லுங்க. யோவான் தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றினான். பணிவிடை ஓட்டத்தை போதும். பணிவிடை ஓட்டத்தை அவன் நிறைவேற்றினான். கர்த்தர் கொடுத்த பணிவிடையை செய்து அழகாய் அற்புதமாய் அவன் ஓட்டத்தை நிறைவேற்றினான். அதனாலதான் பவுல் சொல்லும் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் ஆயத்து வைக்கப்படும். எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற எல்லாருக்கும் அந்த நாளில் அவர் அதை என்ன செய்வார்? தந்தருள்வார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, glory to God. இப்போ நீங்க நேரா ஒரு அதிகாரத்துக்கு வாங்க. சிம்பிளா முடிச்சிடுறேன். நேரம் கருதி ஆகாரம் இருக்குது, தூர இடத்துல வந்திருக்கீங்க. ஓகே, குட். சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். இப்போ நம்முடைய செய்தி என்ன? உன்னதருக்கு உத்தமமாய் பணிவிடை செய்கிற தலைமுறை. இன்னைக்கு பணிவிடை செய்கிற தலைமுறை எப்படி இருக்கணும்? அதுதான் 4 காரியங்கள். பணிவிடை செய்ய எல்லாருக்கும் ஆசை இருக்கு, பாடுறதுக்கு எல்லாருக்கும் ஆசை உண்டு, பிரசங்க எல்லாருக்கும் ஆசை உண்டு, ஒரு வாலிபர் கூட்டம் நடத்த எல்லாருக்கும் ஆசை உண்டு, ஒரு சிறுவர் ஊழியம் செய்ய எல்லாருக்கும் ஆசை உண்டு. ஆனால் எப்படிப்பட்டவர்களை ஊழியத்தில் அவர் பயன்படுத்துவார்? வேத அறிவு மட்டும் போதுமா? வேத அறிவு போதுமா? ஆங்கில அறிவு போதுமா? நம்மளை விட வேத அறிவு உள்ளவர்கள் அரசியல்வாதிகள், நம்மளை விட ஆங்கில புலமைப்பட்டவர்கள் கடவுளைகள் சொன்ன நாசிகன். வெறும் ஆங்கில அறிவோ வெறும் புலமையோ வேத அறிவோ அல்ல. தோத்திரம். நீங்கள் சில நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது போதும் இது போதும்னு சொல்லி. வேதாம கல்லூரிக்கு நான் விரோதி கிடையாது. நான் முதல்ல சர்டிஃபிகேட் இன் தியாலஜி படித்தேன், பிறகு பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படித்தேன், பிறகு பிடி படித்தேன், பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி படித்தேன், அது பிறகு தோத்திரம் கிறிஸ்டியானிட்டியில் எம்ஏ பண்ணேன், அது பிறகு MTH மாஸ்டர் ஆஃப் தியாலஜி பண்ணேன். எல்லாம் படித்தேன். இன்னும் படிக்க விரும்புகிறேன். தோத்திரம். நல்ல கவனிங்க. தோத்திரம். இன்னும் படிக்க விரும்புகிறேன், தப்பு இல்லை, கற்றுக் கொடுக்கிறேன். புதன்கிழமை தோறும் ஒரு வேதாம கல்லூரியில் கற்றுக் கொடுக்கிறேன். எங்களுடைய திருச்சபையிலே நான் பாடம் எடுக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நான் புரிஞ்சிருக்கேன், ரொம்ப பைபிள் காலேஜ் தியாலஜிக்குள்ளே போனவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஹீப்ரு இப்படி சொல்லுது, லத்தீன் இப்படி சொல்லுது, கிரீக் இப்படி சொல்லுதுங்காக. பைபிள் காலேஜுக்கே போகாதவங்க கர்த்தர் இப்படி சொல்கிறாருன்னு மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் எனக்கு ஒன்று மனசிலாச்சு, இந்த பைபிள் காலேஜில் போய் ஊழியம் செய்கிறத பார்க்கலாம், பைபிள் காலேஜ் நம்ம படிக்காமல் ஊழியம் செஞ்சாங்க பாருங்க, அதை மேன்மைன்னு சொல்கிறேன். அதுக்கு நான் ஐ எம் நாட் ஆன்டி. நானே ஐ எம் a டீச்சர். நான் கற்றுக் கொடுக்கிறவன். ஆனால் நான் புரிஞ்சதை நான் பேசுகிறேன். இவங்கெல்லாம் அறிவை வச்சுட்டு அதை இங்கே இப்படி இல்லை அங்கே நம்ம கையில் என்ன இருக்கிறத மரியாதையை பேசிட்டு போயிடணும். இல்லாத ஒன்றை பற்றி சொல்கிறது நானே சொல்லிக் கொடுப்பேன், தவறல்ல. சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பது தவறல்ல. ஆமென். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பணிவிடை செய்கிறதற்கு இது அல்ல, இது மாத்திரமல்ல தகுதி. இது மாத்திரமல்ல தகுதி. ஆண்டவர் எதிர்பார்க்கிற தகுதி என்ன? கவனிங்க. நியாயாதிபதிகளுக்கு திரும்புங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்தில் என்ன? ஜனங்கள் சரியில்லை. ஜனங்கள் என்ன செய்யல? சரியில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் சரியில்லை. நம்பி அழைத்தார், நம்பி அற்புதங்களை செய்தார், நம்பி அதிசயங்களை செய்தார், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஆனாலும் அவங்க சரியில்லை. 1ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால் 7 வருஷம் மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டார். ஏன் சிலர் அடிமைத்தனம், ஏன் சிலர் கர்த்தர் சிலர் ஏன் சத்ருவின் கையில் அனுமதிக்கிறார்? அவங்க சரியில்லைங்கும் போது அவர் விட்டுட்டு சும்மா இருப்பார். இல்லை, அங்கே தான் இருக்கீங்களா? ஒப்பு கொடுத்துருவாருன்னு. இன்னைக்கு நவீன பிரசங்கங்கள் அதை சொல்லி கொடுக்காது. நல்ல கவனிங்க. இப்போ மீதியானில் வந்து அவங்கள டாமினேட் பண்ணாங்க. வெட்டுக்கிளிகளை போல வருவார்கள், இவருடைய வேளாண்மைகள்லாம் அழிச்சிருவாங்க. இப்போ இஸ்ரவேலர் எங்க ஒளிஞ்சிட்டாங்க? வனாந்தரத்திலும் குகையில் ஒழிச்சுக்கிட்டாங்க. அவனை எதிர்த்து நிற்க முடியலை. இது 6ஆம் அதிகாரம். ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார், பேசினார், சொப்பனத்தில் பேசினார். ஒருவன் கிதியோன். கவனிங்க, கிதியோன். அவன் மட்டும் போர்க்களத்தில் நிற்கிறான். பிரைஸ் தி லார்ட். அந்த வயல் பிரதேசத்தில் போய் நிற்கிறான், அறுவடை செய்ய போய் நிற்கிறான். தேவதூதன் வெளிப்பட்டு சொல்ல, பராக்கிரமசாலியை கர்த்தரனோடு கூட ஒரு அவர் ஏற்றுக்கிடலை. ஏன் கூட இருந்தா எங்களுக்கெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அடையாளத்தை கேட்டார். பனி பெஞ்சது, எல்லா இடத்துல பனி பெஞ்சது, குறிப்பிட்ட பகுதியில் பனி பெய்யல, குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பனி பெஞ்சது, எல்லா இடத்துல பெய்யல. அடையாள தற்போதெல்லாம் கேட்டுட்டார். இது 6ஆம் அதிகாரத்தை அப்படி விட்டுருவோம். 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க.
7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் ரொம்ப அழகா சொன்னார், என் கோத்திரம் பெரிய கோத்திரம் இல்ல, என் குடும்பமும் பெரிய குடும்பம் இல்ல. ரொம்ப தாழ்மையா பேசுறார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆண்டவர் யாரை பயன்படுத்துவார் தெரியுமா? தாழ்மை உள்ளவங்களுக்கு தேவன் கிருபை தருகிறார், பெருமை உள்ளவங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆமென். ஒரு மனுஷன் வாழ்க்கையில பெருமை வந்துச்சுன்னா அது இல்லை அருமை, ரைட்? அது அவனுக்கு கொண்டு ஒரு சிறுமை, முடிவில் அவனுக்கு இல்லை மறுமை. ஆமென். தேவன் எதிர்பார்க்கிறது தாழ்மை. கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லாட்டாலும் சிலருக்கு ரொம்ப பெருமை இருக்கும். எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பெருமை ஒன்று நாள் வேண்டாம். நமக்கு ஒரே ஒரு பெருமை என்ன? பாவத்தில் இருந்தேன், சாபத்தில் இருந்தேன், இயேசுநாதர் ரட்சித்தார், தோத்திரம். ஒன்று வருகை அல்லது கண்ணை மூடுனா அப்பன் இயேசுவோடு கூட இருப்பேங்கிறது ஒன்று, அது மட்டும்தான் நமக்கு பெருமை. கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுவோமா? ஓகே, லிசன் டு மீ. ரொம்ப தாழ்மையான நபர். ஆனால் கிதியோனை கூப்பிடும்போது அவர் கூட எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 32,000 பேர். 32,000 32,000 பேர் இருந்தாங்க. கவனிங்க கவனிங்க கவனிங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 32,000 பேர் இருந்தாங்க. இவர் கொஞ்சம் கெத்து இருந்திருக்கும்ல. எவ்வளவு பேர் இருக்காங்க? இன்னொன்னும் பேச மாட்டேங்க. 32,000. அப்போ அதனால தான் கர்த்தர் நீ கூப்பிட்டுட்டாரோ? என்கிட்ட கொஞ்சம் அறிவு இருக்கு, அதனால தான் கர்த்தர் நீ கூப்பிட்டுட்டாரோ? எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, ஆமாம், அதனால தான் கர்த்தர் கூப்பிட்டாரோ? எனக்கு கொஞ்சம் படிப்பு இருக்கு, அதனால தான் கூப்பிட்டாரோ? என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதனால தான் கூப்பிட்டாரோன்னு சிலர் நினைச்சிடக்கூடாதுல்ல. ஹலோ, எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் உண்டு, அதனால தான் கூப்பிட்டாரோ? நான் ரொம்ப நல்ல ஜாதியில் பிறந்திருக்கேன், அதனால தான் கூப்பிட்டாரோங்கிற எண்ணம் சில நேரம் வந்துடும்ல. அவர் பார்த்தார், 32 இன்னைக்கு போனேன், இரு இப்போ அவனுக்கு வேட்டு வைக்கேன். என்ன வேட்டு வச்சாரு? எல்லாத்தையும் பேசு, பயம் திகில் உள்ளவன போச்சல் அப்படின்னாரு. வந்திருக்கான், ஆனால் உள்ள என்ன கிடக்கு? பயம். என்ன கிடக்கு? திகில். 22 போயிட்டு. எத்தனாயிரம் போச்சு? சத்தமாக சொல்லுங்க. என்ன இன்னைக்கு அதை புரிஞ்சாதான் பிரசங்கம் உங்களுக்கு புரியும். ஆமாம், இப்போ 22 போயிட்டு. அப்போ கொஞ்சம் பயம் வந்துடுச்சா? 32 இருக்குன்னு நினச்சனே, 32,000 இருக்குன்னு நினச்சனே. இப்போ 20 போயாச்சு, அப்படிதானே? 22 போயிட்டு. இப்போ வெறும் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க? 10,000. இப்போ நினைச்சிருப்பாரு 10,000 வச்சு கொஞ்சம் ஒப்பைத்திக்கலாம். 10,000 இருக்குல்ல, 10,000 இருக்குல்ல, இதை வச்சாது ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. கர்த்தர் சொன்னார், எப்பா எனக்கு எதுவும் பிடிக்கலப்பா, ஒன்று செய்ப்பா, ஆற்றுக்கு கூட்டிட்டு வா, தண்ணி குடிக்க சொல்லு, நான் ஒரு பரீட்சை வைக்க போகிறேன், இதில் எவன் ஜெயிக்கான்னு அவனை மட்டும்தான் அவங்க கூட அனுப்புவேன். தண்ணி குடிச்சு முடிச்சோன்னு சொன்னார், முழங்கால் போட்டு கையில் கோரி நக்கி குடித்தவன் எவனோ அவனை தனியாக நிறுத்தினார். எண்ணி பார்த்தா 300. மிச்சம் எல்லாம் தரையில் விழுந்து அப்படி பண்ணி மாதிரி உருன்னுச்சு. நேர வீட்டுக்கு அனுப்புனார். இப்போ 9,700 போக்கு. எப்படி 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 சொல்லுங்க? மொத்தம் 32,000ல் 22 போக்கு. இப்போ 10,000ல் 9,000. இப்போ தேர்னது எவ்வளவு? ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? சில நேரம் ஏன் பலன், ஏன் படிப்பு, ஏன் பணம், ஏன் அழகு, ஏன் சாமர்த்தியம்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் உருவிட்டு அனுப்புவார். என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க, ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? ஏன்னா நான் சாதிச்சினேன்னு சொல்லக்கூடாது, நான் நல்ல கர்த்தர்னு சொல்லணும். என் திறமை அல்ல கர்த்தர்னு சொல்லணும். என் பணம் அல்ல கிருபைன்னு சொல்லணும். நாட் மை டேலண்ட், நாட் மை மணி, நாட் மை ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஒன்லி கிரேஸ் ஆஃப் காட். இது தேவனுடைய கிருபை. அதுக்கு தான் ஆண்டவர் வைப்பார், சரியா வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லிசன், தகச்சிருப்பார் தெரியுமா? 32,000 எங்க இருக்கு, 300 எங்க இருக்கு? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? தாமதத்துக்கு பின்னால ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கும். நம்முடைய இழப்புக்கு பின்னால ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கும். நமக்கு தெரியாது, அழகா அவர் நடத்துவார். இப்ப ஆண்டவர் சொல்றார், உள்ள போற செய்திக்குள்ள போறோம். இப்ப 2 வசனத்தை வாசிப்பீங்களா? 2 வசனம் வாசிங்க. ஓகே, அந்த 7ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசிங்க. அன்று ராத்திரி கர்த்தர் கிதியோனை நோக்கி, எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரா? ஒப்பு கொடுத்தேன்னாரா? நாட் பிரசன்ட் டென்ஸ், நாட் ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். நிகழ்காலமோ வருங்காலமோ இல்லை, இறந்த காலத்தில் சொல்றாரு, ஒப்பு கொடுத்தேன்ப்பா, உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். இது யார்கிட்ட பேசுறாரு? கிதியோன்ட்ட. அடுத்த தலைமுறை யாரு? இந்த 300 பேர். இது ஆண்டவர் அப்படி எடுத்துக்கிடுங்க. இது முதல் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை யாருக்கு வெளிப்படுது? கிதியோனுக்கு. ஒப்பு கொடுத்தேங்கிறார். இவர் நேரம் என்ன பண்ணார் தெரியுமா?
நீ 15 வாசிங்க, 15 வாசிங்க. அந்த அர்த்தத்தையும் கேட்டபோது பணிந்து கொண்டு திரும்பி வந்து அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்றாரா? எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? செய்தி கேட்க போறீங்க. இவற்றை ஆண்டவர் பேசுறாரு, உன் கையில ஒப்பு கொடுத்தேன். இவர் நேரம் யார்கிட்ட போய் பேசுறாரு? அந்த 300 பேர்கிட்ட போய் பேசுறாரு. அந்த மீதியானுடைய பாளையத்தை கர்த்தர் உங்க கையில் ஒப்பு கொடுத்தார். கரெக்டா பாஸ் பண்றீங்களா? உங்கள்கிட்ட கிடைச்ச சத்தியத்தை அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்றீங்களா? உங்க வைராக்கியத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறீங்களா? எல்லாம் இங்கதான் இருக்கீங்களாமா? அல்லேலூயா, praise the Lord, praise the Lord, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இப்ப நல்ல கவனிங்க. இந்த 300 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த பணிவிடை செய்கிற தலைமுறை ஒரு பெரிய கூட்டம் போயிடுச்சு. பயமுள்ள கூட்டம் போயிட்டு, திகிலுள்ள கூட்டம் போயிட்டு, பரீட்சையில தோத்த கூட்டம் பெய்யாச்சு. இப்ப இந்த 300 பேரை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சிறு மந்தையே பயப்படாதே. கர்த்தர் சொன்னாரா இல்லையா? சின்ன கூட்டம் தான், பயப்படாத. ஒரு சின்ன சபை தான், பயப்படாத. உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறார். பைபிள்ல படிச்சு பாருங்க, எங்கெல்லாம் மீதியா ஒரு கூட்டம் இருந்துச்சோ அந்த கூட்டத்தை கொண்டுதான் கர்த்தர் எழுப்புதலே கட்டளையிட்டு இருக்கிறார். மீதியான கூட்டம் எங்க இருந்துச்சோ அவங்களை கொண்டுதான் வெற்றி ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு பெரிய படைபலத்தை நம்பி செயல்படுகிற தேவன் அல்ல. 40 நாள் காலையில சாயங்காலம் ஒரு பெரிய கூட்டம் ட்ரை பண்ணிச்சு, ஒன்னு சாதிக்க முடியல. ஒரு சின்ன பையன் தாவீதை கொண்டுதான் கர்த்தர் செய்தார். ஆமா, ஹலோ, கலத்தி விட்டு போயிட்டாங்க. ஆமா, 8 பிள்ளைகள், 7 பேர் கலத்தி விட்டு போயிட்டான். தோத்திர இவங்க போய் நிற்கிறாங்க, ஒருத்தருக்கும் அங்கே ஒன்றும் நடக்கல. இப்ப தாவீது அழைத்து கொண்டு வரப்பட்டு எல்லாரும் கண்களுக்கு முன்னால கர்த்தர் அபிஷேகிச்சார். ஆமென். சரி, நம்ம நல்ல கவனிங்க. 4 காரியத்தை சொல்லி வேகமா நிறைவு செய்ய போகிறேன். இந்த பணிவிடை செய்கிற கூட்டம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் உங்க கையில சில காரியத்தை ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். சில மேன்மைகளை ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். சில ஆசீர்வாதங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். சில உயர்வுகளை ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். சரியா? 4 காரியத்தை உள்ள கொண்டு போலாம். இந்த பணிவிடை செய்கிற தலைமுறை எப்படி இருக்கணும்? அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும்? கவனிங்க. எப்படி வாழலாங்கிற துணிகரம் வந்துச்சு. ரொம்ப துணிகரம் வந்துச்சு. ரொம்ப துணிகரம் வந்துச்சு இன்னைக்கு. அதனால சத்தியம் சொல்றவங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கு. ஏதோ உங்க கன்னியாகுமரி பாணியில சொன்னா அடவு. எப்படி 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 சொல்லுங்க? அந்த வார்த்தைக்கு எனக்கு சரியான வியாக்கியானம் பண்ண தெரியல. உங்களுக்கே தெரியுதுல, நல்லா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்ல அடவும்பாங்களா? உங்க ஊர்ல உண்டா இல்லையா? இன்னைக்கு ஒண்ணு முகத்துல கூட காட்ட மாட்டேங்கீங்களாடா ஆத்துமாக்களே. உண்டா இல்லையான்னு குட்டி பயங்கர அடவு காட்டுதா சொல்லுதேலாம். பயலுக்கு பயங்கர அடவு, சொன்னமா நரி தந்திரம். ஆமா, இன்னைக்கு எல்லாம் அடவு வேலைகள் தான் நடக்கு. சத்தியத்தை ஓப்பட பேசுறவங்க இன்னைக்கு அலட்சியப்படுத்தப்படுறாங்க. இன்னைக்கு ரொம்ப அடவு வேலைகள் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 4 காரியத்தை சொல்றேன் பாருங்களேன். கர்த்தர் பயன்படுத்த போகிறார், உண்மை. கர்த்தர் தெரிந்து கொண்டார், உண்மை. அல்லேலூயா. இந்த 4 கூட்டம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? வாசிங்க, 16 வாசிங்க. நம்பர் 1, 16வது வசனத்தை வாசிங்க. அந்த 300 பேரை சொல்லுங்க சொல்லுங்க. 3 படையாக வகுத்துங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை, தமிழ் வார்த்தை சொல்லுங்க. பிரித்து. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்க. வகுத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? எங்க இருந்து பிரிச்சார்? மொத்தம் 32,000 இருந்து பிரிச்சு எடுத்தார். அதுக்கு பிறகு எங்க இருந்து பிரிச்சு எடுத்தார்? 22,000 இருந்து பிரிச்சு எடுத்தார். அதுக்கு பிறகு எங்க இருந்து பிரிச்சு எடுத்தார்? 10,000 இருந்து பிரிச்சு எடுத்தார். இப்ப எங்க இருந்து பிரிக்கிறார்? எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா? இப்ப கொஞ்சம் பலன் இருந்திருக்கும். பா கடவுளே, ஒரு 300 பேர் இருக்காங்க, அப்படி போயிடலாம் நினைச்சா அவர் இல்லைங்காரு, பிரியுங்காரு. கவனிக்கிறீங்களா? முதல் செய்தி வாரேன், முதல் குறிப்புகளை கொண்டு வரேன். கர்த்தர்களை பயன்படுத்தணுமா? அல்ல போன தலைமுறையில் கேட்ட ஆசீர்வாதங்கள் இந்த தலைமுறைக்கு தொடரணுமா? போன தலைமுறைக்கு வந்த உயர்வு இந்த தலைமுறைக்கு வரணுமா? நம்பர் 1, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருங்கள். சொல்லுங்க, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருங்கள். நீங்களை நான் யார் தெரியுமா? யூ ஆர் எ செப்பரேட் பீப்புள். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரிந்து நிற்கிறவர்கள், ஜாதிகளோடு கலவாதவர்கள், தனியே வாசம் பண்ணுவார்கள். எல்லாரும் மாதிரி வாழ எனக்கு தெரியாது. இல்லங்க தான் இருக்கீங்களா? எல்லாரும் மாதிரி வாழ பிரிஞ்சிருக்கிற கூட்டம். எங்க இருந்து பிரிச்சு எடுத்தார்? கொஞ்சம் ரிவர்ஸ் போயிடலாமா? ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை பாயிண்ட் அவுட் பண்றேன். நம்பர் 1, 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எங்க இருந்து அவர் பிரித்து எடுத்தார்? கர்த்தர் கிதியோனை நோக்கி
இவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப ஏராளமா இருக்கிறாங்க. பாருங்க, பெலிஸ்தரை எதுக்கிறதுக்கு பலன் இல்லை. ஆனா இவங்கிட்ட என்ன இருக்கு? நாங்க ரொம்ப பேர் இருக்கிறோம், 32,000 எங்க கை தான் ரட்சித்ததுன்னு இந்த பயலுவ வீம்பு பேசுவானா. எங்க இருந்து பிரிச்சு எடுத்தார் தெரியுமா? வீம்பு பேசுறவன் இருந்து பிரிச்சு எடுத்தார். எனக்கு தெரியாததா? ஐ நோ எவ்ரிதிங், ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு எல்லாம் தெரியும். அப்படியா? வீம்பு பேசுறியா? இந்த கூட்டத்துக்கு நீ லாய்க்கல, வெளியே கொண்டு வந்தார். வீம்பு பேசுற கூட்டத்தோடு வெளியே கொண்டு வருகிறார். யாக்கோபு எழுதுறார் பாருங்க. அதை யாக்கோபு 4:16 வாசிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 4:16. இப்பொழுது நீங்கள் உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். வாசிங்க. அந்த வார்த்தை எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை, அதுக்கு வியாக்கியான அவசியம் இல்லை. வீம்புகள்ல என்ன செய்யறது சொல்லுங்க? அது தேவையில்லைன்னு தெரியும். வீம்புல மேன்மை பாராட்டது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? என் கை ரட்சித்தது இவன் சொல்லிடக்கூடாது. ரட்சிக்கிறவர் நான், உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் நான், உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் நான், என் சுய பலத்தினால என் கரத்தினால செஞ்சேன்னு சொல்லிடக்கூடாது. இந்த கூட்டத்தோட்டு வெளியே வா, கம் அவுட். வீம்பு பேசுற கூட்டத்தை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். உயர்ந்த ஆண்டு மகிமை சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இரண்டாவது பாருங்க, 7:3 வாசிங்க. எங்க இருந்து கர்த்தர் பிரித்தெடுத்தார் அவர்களை? பயமும் திகிலும் உள்ளவன் சொல்லுங்க. விரைவாய் அவன் ஓடி போக நிற்கவே கூடாது. பயம் உள்ளவன். எங்க இருந்து கர்த்தர் பிரித்தெடுத்தார்? பயம் உள்ளவன், திகில் உள்ளவன். நீங்களும் நானும் யாரு? நாம் பயப்படுகிறதற்கு, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. யோவான்ல வாசிக்கிறோம்ல, நேற்று உங்களோடு பேசிட்டு நினைக்கிறேன், அப்படித்தானா? தோத்துறோம். ஆமேன். ஆமா, பயம் என்பது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. எல்லாரும் கவனிக்கிறேன். முதல் நாள் இரவு இதை குறித்து பேசிட்டு நினைக்கிறேன். கர்த்தர் எங்க இருந்து பிரித்தெடுக்கிறார்? பயம் உள்ள கூட்டம், ஏதோ ஒன்றை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், பிரிச்சு எடுக்கிறார் ஆண்டவர். தைரியமா வாழ்றதுக்கு, தைரியமா நிற்கிறதற்கு, கர்த்தரை சார்ந்து வாழுகிறதற்கு, கர்த்தர் சொன்னதை செய்வதற்கு, கர்த்தரை முன்வைத்து யுத்தம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். ஆமென். நம்பர் 3, அந்த நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வாசிக்க வேண்டாம். அந்த 7ஆம் அதிகாரம் 4 to 6 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பரீட்சை வைக்கிறார். பரீட்சையில் தோற்று போனார்கள். அவர் எதிர்பார்க்கிறது முழங்கால் படிட்டு முயற்சி பண்ணி கையில் எடுத்து அழகாக குடிக்கிறவங்களை அவர் எதிர்பார்க்கிறார். 300 பேர் தேர்னாங்க. மிச்சம் எல்லாரும் பரீட்சையில் தோத்து போனார்கள். எதை விட்டு கர்த்தர் பிரிச்சு எடுத்தார் தெரியுமா? தோத்து போன ஒரு கூட்டம் கிடக்கு, ஜெயிக்க முடியாத கூட்டம் கிடக்கு, அடிக்கடி விழுந்து போற கூட்டம். உலகத்தை கொண்டோன்னு அப்படியே விழுந்துட வேண்டியது, ஏதாவது ஆசீர்வாதம் கிடைச்சோன்னு அப்படி விழுந்துட வேண்டியது இல்லை. இது முழங்கால் போடுற கூட்டம், இது மறுபடியும் எழும்புகிற கூட்டம், கிடைச்ச ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிற கூட்டம். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் இருதயத்தில் இருக்கிறத செய்கிற கூட்டம், அவர் இருதயத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது, அவர் இருதயத்தில் ஒரு தீர்மானம் இருக்கிறது. அதை அறிந்து அவர் இருதயத்தில் இருக்கிற சித்தத்தை, அவர் இருதயத்தில் இருக்கிற திட்டத்தை அறிந்து செயல்படுகிற கூட்டம். ஆமென் சொல்லுங்க. அதனால பரீட்சையில தோத்து போன கூட்டத்தை விட்டு வெளியே எடுத்தார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்கள். Praise the Lord. அவரோடு கூட இருக்கிறவங்க யாருமா? ஜெயிக்கிறவங்க. கடைசியா பாருங்க, அந்த 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7:7. கிதியோனை நோக்கி ரட்சித்து மீதியானரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனவர்கள், பின்மாறி போனவர்கள், பிரயோஜனமற்று பின்மாறி போனவர்கள், பயன்படாமல் பிரிந்து போனவர்கள், பின்மாறி போனவர்கள். அப்ப 4 காரியத்தை விட்டு பிரிச்செடுக்கிறார். வீம்பு பேசுறவன், நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், கர்த்தர் எல்லாமே என்ன சாதிக்க முடியும்னு வீம்பு பேசுறவன் பிரிச்சு எடுத்தார். 2, பயம் திகில் உள்ளவனை கூப்பிட்டு பிரிச்சு எடுத்தார். 3, கர்த்தர் வச்ச பரீட்சையில நிற்க முடியாம தோத்து போனவட்டு கர்த்தரமை பிரித்து எடுத்தார். 4, பின்மாற்றக்காரன், பிரயோஜனம் இல்லாமல் பயன் இல்லாமல் பின்மாறி போனவருக்கு பாருங்க, அவனை விட்டு பிரித்து எடுத்தார். இப்ப நீங்க எவ்வளவு வேறுபாடா இருக்கணும், எவ்வளவு செப்பரேட்டா இருக்கணும். பிரிந்து நில்லுங்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நில்லுங்கள்.
உங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியணும், உங்க ஸ்டைலை பார்த்தா தெரியணும், உங்க பேச்சை பார்த்தா தெரியணும், உங்க குடும்பத்தை பார்த்தா தெரியணும், உங்க நட உட பாவனையை பார்த்தா தேவ பிள்ளைகள்னு தெரியணும். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. வளர 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 உலகத்தை வெறுக்கணும். எல்லாரும் இங்க இருக்கீங்களாம்மா? எல்லாரும் இங்க இருக்கீங்களா? எல்லாரும் இங்க இருக்கீங்களா? ஆமா, உலக வளர வளர ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை வெறுக்கணுமோ அதை வெறுக்கணும். பிரிஞ்சு நிற்கணும். நம்மளை பார்த்தாலே தெரியணும். உலகத்தை வெறுக்கணும். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. சிலர் வயசானாலும் தங்களை யாரும் வயசாகிட்டு நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சட்டை வெள்ளையா இருக்குன்னு விரும்புறீங்க. ஆமா, தோத்துறோம். உங்க துணிமணிகள்லாம் வெள்ளையா இருக்குன்னு விரும்புறீங்க. உங்க வீடு வெள்ளையா இருக்குன்னு விரும்புறீங்க. தலை மட்டும் ஏன் கருப்பா இருக்குன்னு விரும்புறீங்க? உங்களுக்கு விளங்கலையோ? விளங்க வைக்கட்டுமா? முதியோருடைய மகிமைன்னு வேதம் சொல்லுது. 45ல 40க்கு மேலே நர வந்துடும். அதுக்கு பிறகு டை என்ன வாழுது? யார் என்ன பார்க்கணும்? பேர பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற வயசாச்சு, இது டை அடிச்சுட்டு ஊன்னு அலையுது. இதுதான் உலகம், முழு உலகம். இது ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? ஆமாம். ஏன்ட்ட ஒருத்தர் கேட்டாருன்னு, சின்ன வயசில் டை அடிக்க விடானா? இது பொய்யின்னு. டையின்னா அது இல்லை என்ன இருக்குது? வெள்ளையை குறித்து பைபிளே எழுதியிருக்கு. முதியோருடைய மகிமை அவர்கள் நரையின்னு இருக்கு. சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிட்டேன். இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? பைபிள் இருக்கான்னு கேட்கக்கூடாது. இருக்குல்ல. தோத்தர் வாதுமை பூ பூத்துன்னு போட்டிருக்கு. பைபிள் அழகாக போட்டிருக்கு. சில கேஸுகளுக்கு உலகத்தை மாதிரி வாகனம். ஜெபம் பண்ண நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, எங்கேயாவது பியூட்டி பார்லரில் உட்காந்து அவளுக்கு ஜாயம் பூசிட்டு வர்றது தான் நியாயம். நேரம் உண்டு வீளுக்கு. சில கேஸுகளுக்கு ஒழுங்காக டை அடிக்கவும் தெரியாது. மூஞ்ச பார்த்தா கிளவி மாதிரி இருக்குது, மூஞ்ச பார்த்தா கிளவன மாதிரி இருக்குது. இது டை அடிச்சுட்டு வருது. ஒழுங்காக அடித்து தொலைச்சானே, மேலே கருப்பு, கீழே ஆரஞ்சு, அதுக்கு கீழே வெள்ளை, பரிதாபமாக கச்சி கொடி மாதிரி இருக்கு. ஹலோ, இது உலகத்தை மாதிரி வாழ ஆசைப்படுது. ஏசுநாதர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. உலகத்திலும் உலகத்துள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். 4 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் கிருபையா நான் சொல்றேன், தேவனை முன்னிறுத்தி சொல்றேன். 4 பிள்ளைகளுக்கும் நான் ஜாதி பார்க்கல. தோத்திரம். என்ன ஜாதி நான் கேட்கவில்லை, அது என் மைண்ட்லேயே கொண்டு வரல. ரெண்டாவது, 4 பேருக்கு நான் டவுரி வாங்கலை. 5 பைசா என் கையில் நான் டவுரி வாங்கி செலவு பண்ணல. இது நான் தேவனோடு பண்ண ஒரு தீர்மானம். அதுக்கு இப்போ 4 ஆண் பிள்ளைகளில், அப்போ 4 பெண் பிள்ளைகள் தான் என் வீட்டுக்கு வரணும். போய் அவங்ககிட்ட 4 பேர் வீட்லேயும் பேசினேன். என் வீட்டுக்கு பொம்பளை பிள்ளைகள் வந்த பிற்பாடு ஐப்ரூ பண்ண முடியாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது, நெயில் பாலிஷ் போடக்கூடாது. என் பையன் கட்டாயம் பியூட்டி பார்லருக்கு அனுப்ப மாட்டான். என் வீட்டுக்கு வந்த பிற்பாடு பிள்ளைகள் போய் முடியை வெட்டிட்டு அலைய முடியாது. இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? பாஸ்டர், உங்கள் பிள்ளைகளை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்களோ? இல்லை, நான் நேசிக்க மாதிரி யாரும் நேசிக்க முடியாது. ஹலோ, கூப்பிட்டு நேராக கூப்பிட்டு கேட்பேன். அவங்க பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அவங்க மகாட்ட கூப்பிட்டு பேசுங்க, இதுதான் நடக்கணும்னு சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எங்களோட ஆராதிச்சா வெண்வஸ்திரம் போட்டு எங்களை மாதிரி உட்கார்ந்தா ரொம்ப சந்தோஷம். இதுதான் நடக்குன்னு சொல்லுங்கள். கல்யாணத்தன்னைக்கு இந்த ஃப்ராக்லாம் போட்டுட்டு வர முடியாது. ஒரு சைஸாக இப்போ அங்கே மார்த்தாண்ட தொடுவட்டியில் அப்பானோட கடையில் பொம்மைக்கு கொடுத்து விட்டுருக்கலாம். இதுதான் இன்னைக்கு பந்தகோசுக்கு இப்போ பேய் வந்திருக்கு, இப்போ இறங்கியிருக்கு இப்போ புதுசாக. ஆமாம், ஏன்னா இவங்க படித்தது அமெரிக்காவில், வளர்ந்தது லண்டனில், அவங்க ஜாப்பில் இருந்தது ஆஸ்திரேலியாவில். கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான் இறங்கி வந்தா. குட்டி கருத்த குட்டியை வெளுத்த குட்டியை நல்லா தானே இருந்தா, குழப்பம் இல்லை. கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சாயம் பூசி எவ்வளையாவது கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு பெயிண்ட் அடிக்க வச்ச லேயர் 1 2 3 4 அடித்து இங்கே கிடந்து ஒரு முடி மட்டும் பேய் மாதிரி சுருண்டு கிடக்கும். மேடைக்கு ஏறி வரும்போது பீசாசு மாதிரி வருவாளே. எங்களுக்கு அன்னைக்கு கண்ணு ஒன்று விளங்காமல் போச்சுன்னா கொள்ளலாம். கேட்டால் எங்கே போறிய? நாங்கள் அந்த வந்த கோசைக்கு போகிறோம். பெந்த கோசம்னு வராது, வந்த கோசம். சிலட்ட மதுரைன்னு சொல்லு மருதாம்பா, இல்லை குதிரைன்னு சொல்லு குருதாம்பா, அல்லேலியான்னு சொல்லுங்க அல்லோலியாம்பா. இது வராது சில கேஸுகளுக்கு. வேறுபாடு இல்லை. இன்னைக்கு நான் நிறைய அரபு நாடுகளுக்கு போகிறேன். இங்கே நம்ம கன்னியாகுமரியில் வாழ்ந்த மக்கள் ஒழுக்கமாக நல்ல சபையில் வாழ்ந்து ஒழுங்காக நல்ல ஜெயலையும் கட்டிட்டு மரியாதையாக மான மரியாதையாக இருந்துச்சு. இது அங்கே போன உடனே இப்போ பென்சில் போல போய் അവിടെ போய் ஆப்பிள் போல ஆகி ഇപ്പോൾ വേറുപാടും വിശുദ്ധി എങ്ങനെയോ എവിടെയോ പോയി. ഇപ്പോൾ വേറുപാടില്ല, വിശുദ്ധി ഇല്ല. പക്ഷേ പുള്ളിക്കാരിയും പുള്ളിക്കാരനും ആപ്പിൾ പോലായി. என்ன அமைதி பற்றியலா? உங்கள் அமைதியை பார்த்த வசனம் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. வெளிப்படுத்தல் 8:1, ஒரு முத்திரை உடைக்கப்பட்ட போது ஏறக்குறை அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. பொருத்தன கன்வென்ஷனில் பகல் நேரத்தில் பரலோக சாயல் வெளிப்பட்டதுக்காக கர்த்தரை தோத்திரிக்கிறேன். பாட்டு உண்டு, அடி உண்டு, வெப்பம் எல்லாம் உண்டு. என்ன இல்லை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்ன இல்லை? யாரை பயன்படுத்த போறார்? தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை? பிரித்தெடுக்கப்பட்டவனாரு. உன்னை பார்த்த உடனே தெரியணும், நீ சின்ன கூட்டம் தான், நான் அவங்க கூட இருக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். பிரித்தெடுக்கப்பட்டவனாயிருங்க.
வேறுபட்டவனா இருக்கணும். பார்த்த உடனே தெரியணும். ஏமா 3 மாசம் குழந்தை தான், குழந்தை பிறந்து 3 மாசம் தான் ஆச்சு. ஆனா எகிப்து ராணி அதை திறந்த உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றா, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று. உங்களை திறந்து பார்த்த உடனே உங்களுக்கு கொடுக்கிற இயேசுவை பார்க்கணும். கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருங்கள். இந்த குறிப்பை ரொம்ப முக்கியப்படுத்த விரும்புகிறேன். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. ஆமா, செப்பரேட் பீப்புள். பெந்தெகோஸ்து உபதேசம் கிறிஸ்தவ உபதேசம் பெந்தெகோஸ்து உபதேசம் 7 எங்க இருக்குது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 42 வரை. அதுல 1 மனம் திரும்புதல், ரட்சிப்பை கொண்டு வருகிறது. 2வது ஞானஸ்தானம், தேவனோடு உடன்படிக்கை பண்ண. 3வது பரிசுத்த ஆவியான் அபிஷேகம், பலனடைய. 4வது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அப்ப 4வது அந்த டாக்டரின்ல உள்ள 4வது அனுபவம் என்ன தெரியுமா? வேறுபாடு, மாறுபாடு. ஆங்கிலத்தில் செப்பரேஷன். அப்படின்னு தெரியுமா? ஹோலினஸ், பரிசுத்தம். வேறுபாட்டுடைய சரியான அர்த்தம் என்ன? பரிசுத்தம். தேவன் வேறுபாட்டை எதிர்பார்க்கிறார். வேறுபட்டு வாழ்கிற வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு வேண்டாம்னா பிள்ளைகளுக்கு சொல்லணும், வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கணும். நேற்று வந்து பிரசங்கித்த என் மூத்த மகன், அவன் தான் எம்இ சிவில் இன்ஜினியர். அவன் வெளிநாட்டில் சம்பாத்தியம் பண்ண. அவன் மேரேஜ் வந்தபோது பிள்ளை அவனை சம்பாத்தியம் பண்ணுறான். அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா எனக்கு பேண்ட் வாத்தியம் வைக்கணும் நான் கல்யாணத்தில். நான் சொன்னேன், இல்லை, குடிகார பயல வருவான், கஞ்சா பார்ட்டி வருவான், இந்த பயலை வச்சு பாட்டு பாடணுமா உனக்கு? அப்போ என்ன செய்யணும்னு கேட்டான். நம்ம ஊர் பக்கத்தில் வள்ளியூரில் முதியோரில் இருக்க போனேன். 3 நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்போம். அந்த வயசான ஆட்கள் நல்லா சாப்பிடாட்டு நீ நல்லா இருப்ப. இல்லை, அங்கே தான் இருக்கீங்களா? இப்போ இவன் புதுசாக இந்த சட்டை போடாமல் கொஞ்சம் கொண்டு இறக்குறாங்க. எனக்கு கண்ணில் காணாவாது. இந்த தலையை பார்த்தா எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த காற்று அடிச்சோம், அந்த வக்கீல் கிட்ட செறிஞ்சு கிடக்கும்ல. அறநிர்வாணத்தில் பயலுக்கு அடி வெப்பராளத்தில் எனக்கு பயமாக இருக்கும். இவனுக்கு வேட்டி எப்போ அவந்துழுதோ தெரியலையான்னு வெப்பராளத்தை அடிச்சு. இன்னைக்கு சபைக்கு முன்னால் சில விசுவாசிகளுக்கு இப்போ அந்த லட்சணம் வந்திருக்கு. சொல்லிவிடுவேன், கல்யாணம் நடத்தணும்னா நான் இப்படிலாம் இருந்தால் வரமாட்டேன்னு சொல்லிவிடுவேன். ஒரு லாஜிக்கே இல்லை. ஒரு ட்ரம் செட் வச்சு ஒரு பாட்டு பாடினா விட கேட்கறது கொஞ்சம் கொள்ளலாம். இது 5-6 கொட்டு வளஞ்சிக்கிட்டு வந்து இந்த பயலும் அடியை பார்த்தீங்கன்னா இல்லைங்க தற்கீழா. பெந்தெகோஸ்து சபையில், ஆவிக்குரிய சபையில் இப்படி பிரச்சனை ஓட விட்டு வரட்டணும், கொண்டுட்டு போகலான்னு. வேறுபாடெல்லாம் இருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கு. எங்கே போகுது இன்னைக்கு? நான் ரொம்ப கஞ்சனா அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு ஆசை இருந்துச்சு, என் மனசில் உடனே பட்டுச்சு. திருமண மண்டபத்தில் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஸ்டார் லெவலில் இருக்கிற விசுவாசிகளை கூட்டிகிட்டு வந்து சென்னையிலேருந்து டீம் கொண்டு வந்து கத்தரை பாடி ஆராதித்தோம். நான் அதுக்கு விரோதி இல்லை. ஹலோ, நல்ல பாடுகிறதுக்கும் இசைக்கிறதுக்கும் விரோதி இல்லை. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ரட்சிக்கப்படாதவன் தோத்திரம் வாசித்தது போதும், ரட்சிக்கப்பட்டவங்க வாசித்தா போதும். அவன் ரட்சிக்கப்படாதவன் வேண்டாம். அவங்க ஆர்டிஸ்ட்னா அவன் ஆர்டிஸ்ட்ல அங்கே இருக்கட்டும். எனக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட வாசித்தா மதி. எல்லாருமே நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்க, எல்லாரும் தரமானவங்க, அவங்க வந்து பாடி ஆராதிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு அமெரிக்க அன்போடு கேட்குறேன், வேறுபாடு நமக்கு ரொம்ப அவசியம். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. கிறிஸ்தவம் பேச்சில் இல்லைம்மா, கிறிஸ்தவம் பலத்தில் இருக்கு. கையை உயர்த்தி ஆண்டுக்கு மகிமை அல்லையிலே சொல்லுங்கள். அந்த பானைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சமைக்கிற எல்லாரும் அதில் எடுத்து சமைப்பார்கள், அப்படித்தானே சொல்லியிருக்கு. அந்த பானைகள் கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்போ பிரயோஜனமானதால் நிரப்புங்கள். நம்பர் 1 எக்காலம்னா துதி, தீவெட்டின்னா ஆயத்தம், பானைன்னா பரிசுத்தம். ஹலோ, கவனிக்கிங்களா? கர்த்தர் எதை பயன்படுத்த விரும்புகிறார்? பரிசுத்தத்தை. ஹல்லேலூயா. எதை பயன்படுத்த விரும்புகிறார்? துதியை. எதை பயன்படுத்தணும்? ஆயத்தத்தை. ஒரு கூட்டம் ஆயத்தம் இல்லாமல் போயிடுச்சு. 31,700 பேர் போயிட்டான், ரெடியா இல்லை. 31,700 பேர் ரெடியா இல்லை. ஒரு 300 பேர் ரெடியா இருக்காங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. பிரயோஜனமானதால் நிரப்புங்கள். யார் அந்த கூட்டம்? யார் பணிவிடை செய்ய தகுதியானவர்கள்? யார் கர்த்தர் தேடுகிற தலைமுறை? யார் நம்பி ஒப்பு கொடுக்கிற தலைமுறை? பணிவிடை செய்யுங்கள். அவங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? பிரயோஜனமானதால் நிரப்புங்கள். ஆமென். மூன்றாவது அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்க. நான் செய்வதை பார்த்து, ஏன்னா இவர் ஒரு டீம்ல தானே இருப்பாரு. இங்க பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணிட்டீங்களா? 300 பேரை பிரிச்சாச்சு இல்ல. இப்ப 300 பேர் 3 இடத்துல நிற்காங்க.
ஒரே நேரத்தில் கிதியோன் 3 இடத்துல இருக்க முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு டீம்ல தான் இருப்பார். இப்ப என்ன சொல்றாரு, எல்லாரும் கண் பார்க்கிற மாதிரி தான் நிற்கிறாங்க, ஆனா பிரிஞ்சு இருக்காங்க. நான் செய்யறத பார்த்து நீங்கள் அதன்படியே செய்யுங்கள். எப்படி செய்கிறனோ ஓகே போதும். இது 2 பாயிண்டா பேச விரும்புறேன். நான் செய்கிறது போல நீங்களும் அப்படியே செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். எல்லாரும் கவனிங்க. பரிசுத்தவான்கள் என்ன செய்யுங்களோ அதே செய்யுங்க, மாறக்கூடாது. ஏன் மாறுது? கவனிங்கம்மா, பரிசுத்தவான்கள் யாரும் தப்பு பண்ணல, கரெக்டாக நடத்தினாங்க, சபையை கரெக்டாக போதிச்சாங்க, கரெக்டாக ஆராதிச்சாங்க. ஹலோ ஹலோ, பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயரில் வாசிக்கிறோம்ல, அவர் நடக்கைகளை நீங்கள் பின்பற்றி. பரிசுத்தவான்களை பின்பற்றணும். அவங்க தாழ்மை, அவங்க பொறுமை, அவங்க சகிப்புத்தன்மை, அவங்க தேவனுக்கு வெறுத்த விதம், அவங்க கற்றுக் கொடுத்த உபதேசம், அதை நம்ம பின்பற்றணும். நான் செய்கிற மாதிரி செய். பா, நீ பிரித்து விட்டுருக்கு, உண்மைதான். நீ எல்லாம் ரெடியாக இருக்க, பிரயோஜனமாக கையில் இருக்கு, ஆனால் கரெக்டாக என்ன ஃபாலோ பண்ணு. தவறிடக்கூடாது. அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழணும். நான் இளம் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பேன். தோளை தட்டி சொல்லி, மக்கா 2 பேரை பாரு, தோத்துற ஒன்று கர்த்தரை பாரு, 2 ஒன்று உங்கள் அப்பா அம்மாவை பாரு. அவங்க என்ன வாழ்ந்த, மற்றவங்கள பார்க்காத. மற்றவங்க அப்படி இருக்காங்க, நோ நோ நோ. உன்னை இவ்வளோ நேரம் ஆளாக்கியிருக்காங்கல்ல, கர்த்தரை பாரு, உன் பெற்றோரை பாரு, ஓடு, வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். சரி, அந்த 18 சொல்லி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். 4வது, நானும் என்னோடு கூட இருக்கும். எக்காலம் ஊதும்போது நீங்களும் எக்காலம் ஊதுங்க. நீங்க அப்படி வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தீவெட்டி ஊதும்போது, தீவெட்டி எடுக்கும்போது எல்லாரும் தீவெட்டி எடுக்கணும். பானையை உடைச்சா எல்லாரையும் நடந்து பாருங்க, ஓடினார்கள், மீதியார்கள் தலதிரிக்க ஓடினார்கள். கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். 4வது குறிப்பு என்ன தெரியுமா? நான் செய்யும்போது என்னோடு நீங்களும் இணைஞ்சிருங்க. நான் ஊதும் போது நீங்களும் என்னோடு இணைஞ்சிருங்க. நான் உடைக்கும் போது நீங்களும் என்னோடு உடைச்சிருங்க. நான் தூக்கும் போது நீங்களும் தூக்கிருங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிணைந்திருங்கள். சொல்லுங்க. இதுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை கொடுங்க பார்க்கலாம். இணைந்திருங்கள். பிணைந்திருங்கள் என்றால் என்ன? சொல்லுங்க. இணைந்திருங்கள். யார் அந்த தலைமுறை? 1, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருங்கள். 2, பிரயோஜனமானவைகளால் நிரப்புகிறவர்களாயிருங்கள். 3, பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். 4, பிணைந்திருங்கள். வெற்றி உங்களுக்கு. நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கூட்டம் உங்களை பரியாசம் பண்ணிட்டு இருக்கும். அந்த போன கூட்டம் இருக்கு பாருங்க, நிற்க முடியாத கூட்டம், தோத்து போன கூட்டம், ஓடி போன கூட்டம். சரி, நாங்கள் எவ்வளோ பேர் வந்துடும், நல்ல வேலை வந்துட்டோம், அவ்வளோ பேர் செத்தான் பரியாசம் பண்ணிட்டு இருக்கானா, அவருடைய கண்களுக்கு முன்னால ஒரு நற்செய்தி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை பயன்படுத்தினார் என்கிற நற்செய்தி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்தாருங்கிற செய்தி கேள்விப்பட போகிறீர்கள். கண்ணில் மூடுமா, ஜெபம் பண்ணுமா. கர்த்தர் நல்ல முறை இப்படிப்பட்ட பணிவிடை செய்கிற நல்ல தலைமுறையாக மாறட்டும். ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் முழங்கால் படிடுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓட்ட முடியும் நாள் சபை, பழைய பாட்டு. ஓட்ட முடியும். Glory, 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 glory. ஓட்ட முடியும் நாள் சமீபம், உள்ளம் பூரிப்பாய் பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. ஓட்ட முடியும் நாள் சமீபம், உள்ளம் பூரிப்பாய். நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டர். பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு. தேவன் பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி தேவன் நியமித்த ஓட்டர். பின்னானதை மறந்து முன்னோக்கியே ஓடு. கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பின்னானவை மறந்து முன்னோக்கியே ஓடு. கண்மலை கிறிஸ்துவின் மேல் பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு. தேவன் நியமித்த ஓட்டம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு. தேவன் நியமித்த ஓட்டம்
நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் ஓடித்தே, வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் ஓடித்தே. ஆமை பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு நிமித்த ஓட்டம். ஆமை பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி, ஓ பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன். அல்லேலூயா. பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நிமித்த ஓட்டம். ஆமை பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி, எச்சமயத்திலும் சாத்தான் இடரல் செய்திடனோ நிச்சயத்துடனே ஓடி பெரிவாய் பரிசை. எச்சயம் சாத்தான் இடரல் செய்திடனோ நிச்சயத்துடனே ஓடி பெருவாய் பரிசை. அவன் பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நிமித்த ஓட்டம். அவன் பாரம் பாவம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நிமித்த ஓட்டம். அவன் பாவம் பாரம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நிமித்த ஓட்டம். பாரம் பாவம் நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் ஓடித்தே, வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் ஓடித்தே. பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நிமித்த ஓட்டம். அவன் பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நிமித்த ஓட்டம். அவன் பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நிமித்த ஓட்டம். அவன் பாரம் பாவம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க. சுடா கபாகா ஷலபாபா லியாந்தரல போரியா ஏரை மௌனரபா ஷியாந்தலோரியா. ஹalleluya ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஹalleluya. உடைய கரங்களை பரலோகத்து நேரா உயர்த்துங்களேன். எல்லாரும் உங்க கையை பரலோகத்து நேரா உயர்த்துங்களேன். ஆண்டவர் சமூகத்தில் இந்த கேட்ட வார்த்தையை மையப்படுத்தி நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. ஹalleluya. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். என்ன சந்தேகமா உங்களுக்கு? சத்தம் வர மாட்டேங்குது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாய் நிற்பேன். ஆமென். நான் என் வாழ்வை பிரயோஜனமானவைகளால் நிரப்புவேன். கர்த்தரை பயன்படுத்த நான் கர்த்தரையும் பரிசுத்தவான்களையும் பின்பற்றுவேன். அதற்கென்றே நான் அழைக்கப்பட்டேன். நான் பரிசுத்தவான்களோடு பரிசுத்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். இணைந்தே வாழ்வேன். எங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணிருக்கிறீர்கள். தலைமுறை ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததி. என்னோட கம்பீரமா கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்திடலாமா?